வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. நெல்லை தச்சநல்லூரில் இன்று மாலை நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் வீட்டில் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்தளிக்க ஏற்பாடு. முக்கிய நிர்வாகிகள் இணைந்து ஆலோசனை மேற்கொள்ள திட்டம். பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். அரசு பள்ளி மாணவிகள் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. கூவத்தூரில் நாளை நடைபெறவுள்ள அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறை மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவு. மதுரையில் நடந்த தவ்வேக மாநாட்டில் பவுன்சர்கள் அத்துமீறியதாக புகார். ராம்ப் வாக் சென்றபோது விஜயை நெருங்கிய தொண்டர்களை தடுத்து தூக்கி எறியும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் விஜய் என அமைச்சர் KN நேரு சாடல். தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் உறுதி. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றணும். ஒருத்தரை தவறா எப்படி ஒரு அதிமுக யார் கையில் இருக்கிறது என தெரியவில்லை என விஜய் பேச்சு. விஜய் அறியாமையில் பேசுவதாகவும் திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? விபத்தில் மரணமடையும் விவசாய தொழிலாளர்களுக்கான இழப்பீடு அதிகரிப்பு. 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அரசாணை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இல்லை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. குளிப்பதற்கு நீடிக்கும் தடை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 664 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் மோடி கேள்வி. பீகாரில் இறந்ததாக நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஏன் உதவவில்லை? அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. இலங்கையில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. அதிபராக இருந்தபோது தனிப்பட்ட முறையில் லண்டன் சென்றதற்கு அரசு பணத்தை பயன்படுத்தியதாக புகார். தூத்துக்குடி வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. நெல்லை தச்சநல்லூரில் இன்று மாலை நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் வீட்டில் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்தளிக்க ஏற்பாடு. முக்கிய நிர்வாகிகள் இணைந்து ஆலோசனை மேற்கொள்ள திட்டம். பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். அரசு பள்ளி மாணவிகள் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. கூவத்தூரில் நாளை நடைபெறவுள்ள அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறை மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவு.
மதுரையில் நடந்த தவிக மாநாட்டில் பவுன்சர்கள் அத்துமீறியதாக புகார். ராம்ப் வாக் சென்றபோது விஜயை நெருங்கிய தொண்டர்களை தடுத்து தூக்கி எறியும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார் விஜய் என அமைச்சர் KN நேரு சாடல். தேர்தலில் பதில் சொல்வோம் என்றும் உறுதி. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம். ஒருத்தரை தவறா எப்படி ஒரு குழப்பம். அதிமுக யார் கையில் இருக்கிறது என தெரியவில்லை என விஜய் பேச்சு. விஜய் அறியாமையில் பேசுவதாகவும் திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? விபத்தில் மரணமடையும் விவசாய தொழிலாளர்களுக்கான இழப்பீடு அதிகரிப்பு. 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அரசாணை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இல்லை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. குளிப்பதற்கு நீடிக்கும் தடை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 664 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதல்வர் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா? 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதா தொடர்பாக பிரதமர் மோடி கேள்வி. பீகாரில் இறந்ததாக நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஏன் உதவவில்லை? அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. இலங்கையில் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது. அதிபராக இருந்தபோது தனிப்பட்ட முறையில் லண்டன் சென்றதற்கு அரசு பணத்தை பயன்படுத்தியதாக புகார்.